வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது நேற்று போட்ட வீடியோவில் நம்ம கொளுத்தி போட்ட பட்டாசு என்ன, அது எப்படி வெடிச்சிருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். நேற்று தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரைட். ஸோ வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்ம புது லிஸ்ட்டுக்கு வந்த ஸ்டாக்ஸ், நம்ம பட்டாசு லிஸ்ட் ஸ்டாக்ஸ், ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்டு. இதுதான் நேற்று என்னுடைய தேர்டு வீடியோவோட தம்ப்நெயில். ஸோ நேற்று நம்ம கொளுத்தி போட்ட பட்டாசு புஸ்வானமாக இருக்கா, இல்லை வானவெடி வெடிச்சிருக்கா, இல்லை சரவெடி வெடிச்சிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் நான் என்ன போட்டிருந்தேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இஐ என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ், இந்த ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஒரே நாளில் இது 13% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 10% ரிட்டர்ன்ஸ் நிறையா நல்லா சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ 10% ஸ்டாக்ஸ் இங்கே கம்பெனியில் 10% ஸ்டாக் நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட். நெக்ஸ்ட்டு என்னென்னா, விஷால் மெகா மார்ட். விஷால் மெகா மார்ட்டில் நம்மளுடைய ஸ்டாக் எப்படி இன்றைக்கி வெடிச்சிருக்குன்னா, இது ஒரு நல்ல புஸ்வானம் ஆயிடுச்சு. ஸோ மேலே வரையும் கொண்டு போனால் நேற்றுடைய அப்பர் சர்க்கியூட்டை டச் பண்ணால், பட் இன்றைக்கியோட அப்பர் சர்க்கியூட் 123 இருந்தது. பட் நியர்பை லோயர் சர்க்கியூட் கிட்ட போய் முடிச்சிட்டான். பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ விஷால் மெகா மார்ட்டை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா, இது டவுன் ட்ரெண்டுலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸ்டாக் 2 நாள் இது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லக்கூடாது. பட் நம்ம நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்குது. ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்குது. இந்த ஷோல்டரை கட் பண்ணும்போது இது கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இதை நம்ம டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்க வேண்டாம், பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ விஷால் மெகா மார்ட் இன்றைக்கி கொஞ்சம் புஸ்வானம் ஆகிடுச்சு நேற்று கொடுத்த ஸ்டாக்கில். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி விஷால் மெகா மார்ட், ரைட், ஒரு சின்ன கால் நான் பேசிக்கிறேன். ஹலோ. ஆமாம், லைவில் இருக்கேன். சரி வரேன் சரி, ஒரு சின்ன கால், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், அதனால தான் நான் இதை அட்டன் பண்ணுற சூழ்நிலை. என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸ்டாப்பும் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷால் மெகா மார்ட், இந்த கம்பெனியில் புஸ்வானம் ஆகிடுச்சு. எவ்வளோ புஸ்வானம் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி ஒரு 10% கரெக்டாக கொடுத்துருக்கான். இந்த செகண்ட் ஒரு 6% கீழே அடிச்சிருக்கான். ரைட். ஸோ இன்னைக்கு 10 - 6 = 4. ரைட். நெக்ஸ்ட்டு மொபிக்விக். ஸோ மொபிக்விக்கோடைய இது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 2.5% மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சுருக்கான் நேற்றை விட. ஆனால் இன்றைக்கி ஓவரால் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, டுடே ஓப்பனிங் 540 ஓப்பனிங்கு, ஹை 600 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு 10% நம்மளுடைய லிஸ்ட்டில் வெடிச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தம் இங்கே ஒரு
10. ஓகே, ஸோ அதாவது ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு 10% ப்ளஸ்ஸு விஷால் மெகா மார்ட் ஒரு 6% மைனஸு இந்த மொபிக்விக் வந்து ஒரு 10% ப்ளஸ். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து என்எம்டிசி. என்எம்டிசி நேற்று நம்ம சஜெஸ்ட் பண்ணலை, நான் எந்த ஸ்டாக்கும் சஜெஸ்டும் பண்ணலை. பட் என்எம்டிசி வந்து நேற்று ரொம்ப படுத்திருந்தது, அது நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அது எப்படி எழுந்திருக்கான் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 212. ஸோ மேலே போனது எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கான் அப்படின்னா 215 வரைக்கும் போயிருக்கான் என்எம்டிசி. ஸோ 200லேருந்து 215 பாயிண்ட்னா இங்கே ஒரு நமக்கு ஒரு 7.5% ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கும். ஸோ 100லேருந்து 110க்கு போனால் 10% ப்ராஃபிட்டு. அப்போ 200லேருந்து 220 போயிருந்தால் நமக்கு 10%. பட் இது 10% ஒரு 7% ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாக்கை நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இந்த 1 2 3 4 இந்த 4 ஸ்டாக்லேயும் உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய கேபிட்டலுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 21% கேபிட்டல் ப்ராஃபிட் வந்திருக்கும். 21%. ஸோ இது நேற்று சொன்ன ஸ்டாக்ஸோடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது. இன்றைக்கி புக் ஆனது ஒரே ஒரு ஸ்டாக் தான், அது வந்து விஷால் மெகா மார்ட். பட் அது நம்ம வெயிட் பண்ணலாம், 7 to 8 days அதுக்கு டைம் கொடுக்கலாம். 1 week நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.